ஏற்கனவே ஒரு கருணக்கிழங்கு பிட்டு போட்டேன். அந்த காக்கா அதை தூக்கிட்டு போயிடுச்சு. அதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி காரமாக போட்டு வறுத்த ஒரு கிழங்கு போயிட்டு காக்கா சாப்பிடாது. பொதுவாகவே மோஸ்ட்லி காக்கா சாப்பிட ஆதத்தை தான் எடுத்துருக்கணும். ஆனால் அது காரமாக வறுத்த கருணக்கிழங்கு போய் எடுத்துகிட்டு போ. இந்த காக்கா சாப்பிடுமா என்ன தெரியல. ஏற்கனவே நான் போட்ட கிழங்கு அது எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஏன்னா பொதுவாக காக்கா சாப்பிடாது. என் கணிப்பு என்னன்னா, போன மூதாதையார் ஆத்மாக்கள் தானே இங்கே வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ அவங்கெல்லாம் நம்மளுடைய ஃபுட்டு சாப்பிட்டவங்க. கருணக்கிழங்கு வறுவல், ஃப்ரை, உருளைக்கிழங்கு வறுவல் சாப்பிட்டவங்க. இந்த காக்காவுக்குள்ளே அந்த ஆத்மா இருக்கிறதுனால அது அந்த கருணக்கிழங்காக இருந்தாலும் காரமாக போட்டு வறுத்துருந்தாலும் அது எடுக்குது. அதனால் இது காக்காவுக்குள்ளே உண்மையிலே ஆத்மா இருக்குது அப்படின்றதுக்காக தான் இது நான் சொல்கிறேன். இது அந்த காரத்தோடவே எடுத்துடுச்சு. இந்த இப்போ ஃபஸ்ட் டைம் நான் போட்டது கழுவி போட்டேன். அதை எடுத்துன்னு போயிட்டு பார்த்து தான் போயிட்டு செல் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோ எடுக்கலான்னு. சரி, இப்போ இந்த காரம் கழுவாமையே எடுத்து உங்கள் எதிர்க்கு தான் போட்டேன்.